நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. டியூட் தான் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. லவ் டுடேல இருந்த மாதிரி தான் இருந்தது. நல்லா இருக்கு. ஒன் டைம் பார்க்கலாம். சிச்சுவேஷன்ஷிப்பை என்ஹான்ஸ் பண்ணிருக்காங்க. சாரினா நல்லா இருந்துச்சு. மியூசிக் எல்லாமே நல்லா இருந்தது. மியூசிக் எல்லாமே நல்லா இருந்தது. ஓகேண்ணா, ஓகே, அவ்வளவுதான். நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா தானே இருந்தது படம். ஜென்சி கலாச்சாரம்னா ரிலேஷன்ஷிப்ல ரெண்டு சைடு சொன்னாங்கண்ணா, அவ்வளவுதான்ண்ணா. ரெண்டு பேருமே இருக்கு ஈஸியா முடிக்க வேண்டியதா, இது பிரச்சனை பண்ணி முடிச்சிருக்காங்க, அவ்வளவுதான் விஷயம். வேற ஒண்ணுமே கிடையாது. இழிச்ச வாய ரெண்டு பேரும் இழிச்ச வாய நிறைய பண்ணிருக்காங்கண்ணா. ரெண்டு பேரும் நான் அங்க வேற ஓகே சொன்னப்ப அங்கேயும் முடிச்சிருக்கணும், அங்கேயும் முடிக்கல. இவன் முடிச்சிருக்கான், இவனும் முடிக்கல. எல்லாம் காம்ப்ளிகேட் பண்ணி நாசமா போச்சு, அவ்வளவுதான். ஃபேமிலிலாம் இல்ல சொல்ல மாட்டேன், ஆனா டீனேஜர்ஸ் இந்த ஜென்சி நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இப்ப இருக்க மைண்ட் செட் இருந்ததுன்னா பாக்கலாம். ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ணாம சிம்பிளா அது ஒரு எப்படி சொல்றது ஒப்பீனியன்ன்றத வச்சுக்கிட்டா பாக்கலாம். அதுதானே ரிலேஷன்ஷிப். ஆனா 90s கிட்ஸ்லாம் ஒருத்தனுக்கு ஒருத்தி ஏமாத்தவே கூடாது, ஒருத்தர் மேல காதல் வந்துச்சுன்னா அதெல்லாம் மாறவே கூடாது அப்படின்லாம் இருந்தது. அதெல்லாம் ஒரு நாளுக்கு இன்னைக்கு பிடிச்ச படம் நாளைக்கு பிடிக்கலன்றீங்க, இன்னைக்கு போட்ட சட்டை நாளைக்கு பிடிக்கலன்றீங்க. லைஃப் லாங் ஒருத்தவங்க கூட வச்சுட்டு இருக்க போறீங்க. பொண்ணு பையனை மாத்திரம் தான் நான் சொல்லல. ஃபீலிங்ஸ்ன்றது இருக்கும். இங்க ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் எல்லாம் கொடுக்கல. ஃபீலிங்ஸ்ன்றது இருக்கும். அது எப்படி சொல்றது, அவங்க ஆக்ஷன்னால மாறும், அவங்க ஃபீலிங்ஸ்னால மாறும். இவன் பண்றது சூப்பரா நல்லாதான். நானே படம் லேட்டா தான்